அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம் ஆய்பவான். அதாவது உலகத்திலே யாராவது சாதித்து விட்டால் நாங்கள் சந்தோஷப்படுவோம். ஆனா இந்த குழந்தைகள் சாதிக்கின்ற பொழுது, வளர்ந்து வருகின்ற பிஞ்சு உள்ளங்கள், மழலைகள் சாதிக்கின்ற பொழுது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா இந்த சாதனைகளை பற்றி கேள்விப்படுகின்ற பொழுது தூரத்திலே இருக்கின்றவர்களுக்கு அருகிலே இவர்களை பார்க்க வேண்டும், அல்லது இந்த குழந்தைகள் பேசுகின்ற பொழுது கேட்க வேண்டும், அல்லது இந்த பிள்ளைகளின் குழந்தைகளின் திறமைகள் வெளிக்கொணரப்படுவதை எங்காவது பார்க்க வேண்டும் என்று நாம் எந்த திக்குகளிலே இருந்தாலும் நாங்கள் அவாக்கொள்வோம். அது வளமைதான். அந்த ஆசையை, அந்த வேட்கை நிறைவேற்றிக் கொள்வதற்காகத்தான் நாங்கள் இப்பொழுது அண்மையிலே ஏசியன் புக் ஆஃப் ரெக்கார்டிலே தன்னுடைய பெயரை ரெஜிஸ்டர் பண்ணிக்கொண்ட அல்லது பதித்து கொண்ட ஒரு மழலையோடு நாங்கள் பேச போகின்றோம். இலங்கையினுடைய காத்தான்குடி பகுதியில் தான் இந்த மழலை இருக்கிறது. இந்த வருடத்திலே இந்த மழலை ஒரு வித்தியாசமான சாதனையை செய்திருக்கிறது. அண்மையிலே நாங்கள் கேள்விப்பட்டிருப்போம், அதாவது பல நாடுகளுடைய கொடிகளை குறுகிய செகண்ட்களுக்குள்ளே சொல்லி சாதனை படைத்தவர்கள் என்றெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். இந்த சாதனை கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறது. அதாவது இது கொடிகளையோ அல்லது வேறு விஷயங்களை பற்றியோ அல்ல. அதாவது இது பல வகையான பூச்சிகளின் பெயர்களை 30 செகண்ட்களில் 47 வகையான பூச்சிகளின் பெயர்களை சொல்லி ஒரு பிரமிப்பூட்டக்கூடிய சாதனையை காத்தான்குடி மண்ணிலே இருந்து செய்திருக்கிறது. அந்த குழந்தையோடு நாங்கள் இப்பொழுது பேச போகின்றோம். அந்த குழந்தையின் இல்லம் தேடி இப்பொழுது வந்திருக்கின்றோம். ரைட். அந்த குழந்தையினுடைய பெயரை அவரிடமே நாங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். சோமா இருக்கிறீங்களா? கைத்தாங்க. சோமா இருக்கிறீங்களா? ஷப்னம் இமாரா. உங்களோட பேர் என்ன? அவதான் சரியா சொல்லி இருக்கா, ஷப்னம் இமாரா அப்படின்னு சொல்லி. உங்களோட டடாட பேர் என்ன? உங்களோட வாப்பாட பேர் என்ன? ஹுஸ்னி அகமட். என்ன செய்யற உங்களோட டடா? டாக்டரா இருக்காங்களா? எந்த ஹாஸ்பிட்டல்ல டாக்டரா இருக்காங்க? பெட்டிகலா ஹாஸ்பிட்டல்ல. நாங்க இப்போ ஒரு டாக்டர் பிள்ளைய சாதித்த அந்த குழந்தைய தேடித்தான் வந்திருக்கோம். அவரிடம் இருந்து ஒரு சின்ன நேர்காணலை உங்களுக்கு தருவதற்காக. உங்களோட உண்மையோட பேர் என்ன? சன்சிதா. அவங்க படிச்சு தருவாங்களா உங்களுக்கு? நல்லா படிச்சு தருவாங்களா? உங்களுக்கு தம்பி இருக்குதா தங்கச்சி இருக்குதா? தங்கச்சி. அவட பேர் என்ன? இமாஷா. இமாஷா. சரி, ரொம்ப நல்லா சொல்லியிருக்கேன். ஷப்னம் இமாரா, அதாவது நாங்கள் ஏலவை குறிப்பிட்டதை போன்று 30 செகண்ட்களில் 47 வகையான பூச்சிகளின் பெயர்களை சொல்லி ஏசியன் புக் ஆஃப் ரெக்கார்டிலே தன்னுடைய பெயரை பதிந்திருக்கிறார். இது ஒரு காத்தான்குடியிலே, இலங்கையிலே இருக்கின்ற காத்தான்குடியில் ஒரு முக்கிய சாதனையாக இந்த சாதனை பார்க்கப்படுகிறது. அதே போன்று ஷப்னம் இமாரா 30 செகண்ட்களில் 47 வகையான பூச்சிகளின் பெயர்களை சொன்னது என்பது வேகம் என்பதை விட அதிவேகமான ஒரு செயற்பாடாக இது பார்க்கப்படுகின்றது. இவ்வாறான குழந்தைகள் சிறிய வயதிலே இருந்து ஊக்குவிக்கப்படுகின்ற பொழுது நிச்சயமாக அவர்கள் தங்களுடைய எதிர்காலங்களை சிறப்பாக வளர்த்துக் கொள்வார்கள் என்பது உளவியலாளர்களின் தத்துவமாக அல்லது கருத்தாக இருக்கிறது. சரி, அவரோடு நாம் தொடர்ந்தும் பேசி பார்க்கலாம். ஷப்னம் இமாரா, நீங்க எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்கம்மா? மில்லத் ஸ்கூல்ல. எத்தனாம் ஆண்டு படிக்கிறீங்க நீங்க? உங்களுக்கு எத்தனை வயசு? 6 வயசு. உங்களுடைய ஸ்கூல் டீச்சர் யாரு? ஜெசீமா டீச்சர். உங்களுடைய ஸ்கூல் பிரின்சிபல்? ஜெசீமா முசம்மில். நல்லா படிச்சு தருவாங்களா? என்னென்ன பாடம் படிச்சு தருவாங்க? தமிழ், சுற்றாடல், கணிதம், அப்புறம் இஸ்லாம்,
இஸ்லாம். பிறகு என்ன பாடம்? இங்கிலீஷ். இங்கிலீஷ். இந்த பாடம் எல்லாம் அவங்க தான் படிச்சு தருதா உங்களுக்கு? நல்லா படிச்சு தருவாங்க தானே? சரி, ரொம்ப நல்ல பிள்ளை ஷப்னம் இமாரா. ஷப்னம் இமாரா வித்தியாசமான சாதனைகளை படைத்திருக்கின்ற இந்த நேரத்திலே எங்களுடைய இந்த நேர்காணல் ஊடாக நாங்கள் முக்கியமாக சொல்கின்ற செய்தி, எங்களுடைய பிள்ளைகளையும் நாங்கள் சிறப்பான ஒரு எதிர்காலத்தை நோக்கி முன்னகர்த்த வேண்டும் என்பதுதான் நாங்கள் சொல்கின்ற ஒரு முக்கியமான செய்தியாக இருக்கிறது. நீங்க ஸ்கூல்ல விளையாடுவீங்களா? என்ன விளையாட்டு விளையாடுவீங்க? நீங்க ஸ்கூல்ல விளையாட்டு போட்டியில எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கிறீங்களா? என்ன விளையாட்டுல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கிறீங்க? ஓட்ட போட்டி, முயல் ஓட்டம், அதுல எல்லாம் பங்கு பெற்று இருக்கிறீங்களா? சரி. இப்ப நாங்க ஷப்னம் இமாராவோடு பேசிக் கொண்டிருக்கின்றோம். அதாவது ஏசியன் புக் ஆஃப் ரெக்கார்டிலே தன்னுடைய பெயரை பதித்த ஒருவர், இலங்கையினுடைய காத்தான்குடி பிரதேசத்தைச் சேர்ந்த ஒரு மகள் ஷப்னம் இமாராவோடு நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம். ஒரு டாக்டர் வைத்தியரனுடைய ஒரு குழந்தை, அவருடைய மகள் ஷப்னம் இமாரா. சரி, ஷப்னம் இமாரா, நீங்க இங்கிலீஷ் பேசுவீங்களா அழகா? இங்கிலீஷ் கிளாஸுக்கு போறியா நீங்க? உங்களுக்கு இங்கிலீஷ் வீட்டை படிச்சு தாரது யாரு? உண்மையா படிச்சு தாரது? சரி, ஏபிசிடி சொல்லுவீங்களா? சொல்லுங்க பாப்போம். குட், கைத்தாங்க. ஆல் தி பெஸ்ட். சரி, இப்ப உங்களோட இங்கிலீஷ் கிளாஸுக்கு போற அந்த டீச்சர் யார்கிட்ட படிக்கிறீங்க? ஜெசிமா டீச்சரா? சரி, இப்பொழுது நாங்கள் ஷப்னம் இமாராவிடம் இன்னும் ஒரு சில கேள்விகளை ஆங்கிலத்திலே கேட்டு பார்க்கலாம். வாட்ஸ் யுவர் நேம்? My name is Imara. வாட்ஸ் யுவர் ஃபாதர் நேம்? His name is Husni Ahmed. வாட்ஸ் யுவர் மதர் நேம்? வாட்? கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. His name is Sansita. ரைட், சன்சிதா. Sansita. சரி, உங்களோட சிஸ்டர்ட நேம் என்ன? Masha. இமாஜா. Masha. இமாஷா. சரி, மிக அழகாக சொல்கிறார். அதாவது ஆங்கிலத்திலும் ஆர்வமுள்ள ஒருவர் தான் ஷப்னம் இமாரா. Could you sing? Could you sing the song? Yes. Yeah, okay. Sing. Johnny, Johnny, yes, Papa. Eating sugar, no, Papa. Telling lies, no, Papa. Open your mouth. நீங்க ஸ்கூல்ல படிக்கிறது வீட்டை இருந்து படிப்பீங்களா? என்ன பாடம் நீங்க அதிகமா படிப்பீங்க வீட்டை இருந்து? கணிதம் படிப்பீங்களா? இங்கிலீஷ் படிப்பீங்களா? இஸ்லாம் படிப்பீங்களா? என்ன பாடம் படிப்பீங்க கூடுதலா? இங்கிலீஷ் பாடம். சரி, அதே போல நீங்க இப்ப வீட்டுல எவ்வளவு நேரம் படிப்பீங்க? கொள்ள நேரம் படிப்பீங்க. குட். குர்ஆன்லாம் ஓதுவீங்களா? நீங்க நல்ல கிராத்துண்டு ஓதி காட்டுறீங்களா? ஓதுங்க பாப்போம். Alhamdulillahi Rabbil Alamin. Ar-Rahmanir Rahim. Maliki Yawmiddin. Ihdinas siratal mustaqim. Siratal ladzina an'amta alaihim ghairil maghdubi alaihim waladdallin. ஆமீன். இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். சரியா? சரி, இப்போ மிக அழகாக இந்த கிராத்தனையும் மோதி காட்டியிருக்கின்றார். அவருடைய இல்லம் நோக்கி வருகை தந்ததால் நாங்கள் அவரிடம் சில விஷயங்களை பேசிக் கொண்டிருக்கின்றோம். அவருடைய அந்த சாதனைகள், அதே போன்று அவரிடம் இருக்கின்ற ஒரு சில திறமைகளையும் நாங்கள் கேட்டு அவரிடம் இருந்து அதனை வெளிக்கொணர்ந்து கொண்டிருக்கின்றோம். உங்களுக்காக நாங்கள் ஷப்னம் இமாராவோடு பேசியிருந்தோம்.
30 செகண்ட்களில் 47 வகையான பூச்சிகளின் பெயர்களை சொல்லி அவர் ஒரு சாதனையை படைத்திருக்கின்றார். ஏசியன் புக் ஆஃப் ரெக்கார்டிலே தன்னுடைய பெயரை பதித்திருக்கின்றார். அதே போன்று அவருக்கு ஒரு வாழ்த்து கிடைத்திருக்கின்றது. யூகேயிலே இருந்து வேர்ல்டு புக் ஆஃப் ரெக்கார்டிலே இருந்து அவருக்கு அப்ரிஷியேட் பண்ணி அவரை வாழ்த்தி அனுப்பியிருக்கிறார்கள். அது லண்டனிலே இருந்து அனுப்பப்பட்டிருக்கிறது. எனவே நாங்களும் அன்போடு வாழ்த்துகின்றோம். கைத்தாங்கம்மா. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். குட் லக் ஃபார் யுவர் ஃபியூச்சர். சரி, இப்போ நாங்க இமாரா கிட்ட கேட்டு பார்க்கலாம். 30 செகண்ட்ல 47 வகையான பூச்சிகளுடைய பெயர்களை மிக அதிவேகமாக சொல்லிவிடுகிறார். இப்போ நாங்க அதனை அவரிடமே அந்த படங்களை காட்டி விரைவாக இப்படி அதன் பெயர்களை சொல்கிறார் என்று பார்க்கலாம். இமாரா சொல்லுவீங்களா? சரி, சொல்லுங்க பாப்போம். Fire ant, ground beetle, bumblebee, ladybug, ant, beetle beetle, head louse, tiger beetle, horsefly, stingbug, butterfly, caterpillar, centipede, millipede, cockroach, cricket, dragonfly, flea, grasshopper, housefly, black beetle, firefly, gel beetle, leaf insect, locust, mosquito, silkworm, spider, stickbug, termite, stickbug, maggot, Pillbug, velvet ant, zebra, butterfly, Japanese beetle, bedbug, green fly, praying mantis, snake fly, water spider. Good. இப்போ இமாரா 30 செகண்ட்கள்ல 47 வகையான பூச்சிகளின் பெயர்களை சொல்லி இருக்கிறார். எனவே இந்த சாதனைக்கு சொந்தக்காரியாக இந்த வருடத்தில் இருந்து கொண்டிருக்கின்றார் ஷப்னம் இமாரா. அந்த வகையிலே நாங்கள் ஷப்னம் இமாரா அவர்களை நாங்கள் அன்போடு வாழ்த்துகின்றோம். மென்மேலும் சாதிக்க வேண்டும். அவர் எதிர்காலங்களிலே சாதித்து இன்னும் பல பெருமைகளை சேர்க்க வேண்டும் என்று நாங்கள் பிரார்த்திக்கின்றோம். அதுபோல நீங்களும் உங்களது பிரார்த்தனையில் இணைத்துக் கொள்ளுங்கள். நாங்கள் ஷப்னம் இமாராவை நாங்கள் அவருடைய இல்லத்திலே சென்று அவரிடம் சில விஷயங்களை கேட்டிருந்தோம். ஏன்னு சொன்னா, எங்களுடைய திறமைகள் பிள்ளைகளுக்குள் இருக்கலாம். ஆனால் அந்த திறமைகளை நாங்கள் ஊக்கப்படுத்தி அவர்கள் பெறுகின்ற அல்லது அடைகின்ற அந்த சாதனைகளுக்கு வலு சேர்ப்பதற்காக நாங்கள் பல்வேறு விஷயங்களை அவர்களோடு பேசுகின்றோம் அல்லது அதனை வெளிக்கொணர்ந்து நாங்கள் அந்த உலகுக்கு காட்டுகின்றோம். காரணம், அதே போன்று பலரும் சாதிக்க வேண்டும். சாதித்த ஷப்னம் இமாராவும் பல்வேறு சாதனைகளை இன்னும் படைக்க வேண்டும் எதிர்காலத்தில் என்பதுதான் எங்களுடைய எல்லோருடைய ஆசையாக விருப்பமாக இருந்து கொண்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் அவர், அதாவது ஷப்னம் இமாரா கல்வி கற்ற பாடசாலை தான் காத்தான்குடி மில்லத் பெண்கள் உயர்தர கல்லூரி அல்லது பாடசாலை. அந்த பாடசாலையில் 1ஆம் தரத்திலே அவர் படிக்கின்றார். அவருடைய பாடசாலை அதிபரையும் நாங்கள் சந்தித்து அவருடைய பாடசாலை நடவடிக்கைகள் எப்படி, அவர் பாடசாலைக்கு தொடர்ந்து வருகின்ற ஒருவரா, அவர் எப்படிப்பட்ட திறமை உள்ள ஒருவர். காத்தான்குடி மில்லத் பெண்கள் உயர்தர பாடசாலையினுடைய அதிபர் திருமதி ஜெசீமா முசம்மில் அவர்களை இப்பொழுது நாங்கள் அழைத்து வந்திருக்கின்றோம். அந்த வகையிலே அவரிடம் கேட்டு பார்க்கலாம் ஷப்னம் இமாராவை பற்றி சிறிது விஷயங்களை. அஸ்ஸலாமு அலைக்கும் அதிபர் அவர்களே. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அதிபர் அவர்களே, நீங்கள் ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க. உங்களோட பாடசாலையிலிருந்து ஒரு குட்டி சிட்டு முன்னேறி இருக்கிறது, சாதனை படைத்திருக்கிறது. உங்களுடைய பாடசாலையிலே இவ்வாறான சாதனைகள் அல்லது இவ்வாறான திறமைகளை வெளிக்கொணர்ந்தவர்கள் உங்களுடைய இந்த அதிபர் காலத்துக்குள்ளால் யாராவது இருந்திருக்கிறார்களா? சாதாரண அதிபர் காலப்பகுதியில் நான் 10 வருடமாக அதிபராக பாடசாலை பழமையாற்றி கொண்டிருக்கிறேன். அந்த காலப்பகுதியில் பல அந்த மாணவர்கள் சாதனை படைத்திருக்கின்றார்கள். அந்த வகையில பாடசாலை நடைபெறும் அதிகமான போட்டிகள் நிகழ்ச்சிகள் அவர்கள் தேசிய மட்டம் வரைக்கும் மாணவிகள் சென்று சாதனை படைத்திருக்கிறார்கள். கூடுதலாக சித்திகியா மாணவிகள் எங்களது பாடசாலையில் கல்வி கற்பதனால அவர்கள் இந்த கிராத் போட்டிகள், குர்ஆன் மனனம் இப்படியான எல்லாம் கூடுதலாக மீலாத் போட்டிகளில் சாதனை படைத்திருக்கிறார்கள். அதே போன்று ஆங்கில தின போட்டிகள், ஆங்கில தின போட்டி, தமிழ் தின போட்டியிலும் சாதனை படைத்திருக்கிறார்கள்.
அதே வேளையில் கடந்த 2 வருடங்களுக்கு முதல் விஞ்ஞான ஒலிம்பியாட் போட்டி நடைபெற்றது. அந்த சீனா நஃப்ரீன் என்ற ஒரு மாணவி எங்கள் பாடசாலையில் சீனா நஃப்ரீன் தேசிய மட்டத்தில் முதலிடம் பெற்று அவர் வியட்நாமுக்கு சர்வதேச மட்ட போட்டிக்கு சென்று அதில் இந்த 10 மாணவர்கள் அவர் ஒருவராக தெரிவு செய்யப்பட்டிருந்தார். எனவே அந்த மாணவி வியட்நாமுக்கு போய் சாதனை எங்கள் பாடசாலைக்கு மட்டுமல்ல இந்த வலயத்துக்கும் மேலடி தந்திருக்கிறார். அதற்கு அடுத்ததாக இந்த மாணவி, அதாவது தரம் படிக்கின்ற இமாரா என்ற மாணவி, இவர் சாதனை படைத்திருக்கின்றார். அந்த 42 பூச்சி இனங்கள் பேரை 30 செகண்டுக்குள் 47 பூச்சி இனங்கள் பேர்களை 30 செகண்டுக்குள் போய் ஆசியன் புத்தகத்தில் அந்த பெயரை பதிவு செய்துள்ளார். இந்த மாணவி இவ்வாறு செய்யப்பட்ட என்ற விடயத்தை எனக்கு உடனடியாக வகுப்பாசிரியர் தான் செய்யப்பட்ட விடயத்தை என்னிடம் உடனடியாக தெரிவித்து எங்களது பாடசாலை ஆதிபராசிரியர் குரூப்பிலும் அவர் அதை பதிவு செய்திருந்தார், பதிவிட்டிருந்தார். அதன் பின்னர் அடுத்த மறுநாள் பாடசாலை ஆரம்பம். எனக்கு பெரிய சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா மில்லத் பெண்கள் உயர்தர பாடசாலை எனது கால பகுதியில் தான் அது பேர் மாற்றம் கூட பெற்றது. ஆரம்பத்தில் மில்லத் மகளிர் மகாவித்யாலயம் இருந்தது. எனவே மில்லத் பெண்கள் உயர்தர பாடசாலை என்று பேர் மாற்றம் பெற்ற பின்னர் கிடைத்த முதலாவது சாதனை தான் எங்கள் பாடசாலை. இறைவனுக்கு அதுக்கு முதலில் நன்றி தெரிவித்துக் கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் அந்த உடனடியாக நான் சந்தோஷப்பட்டேன். காலப்பகுதியில் பேர் மாற்றம் பெற்றதன் பின்னர் ஒரு வருட காலத்துக்குள் இந்த மாணவி சாதனை படைத்திருக்கிறார்கள். எனவே அந்த மாணவியை பற்றி அந்த ஆசிரியர் அதற்கு முதலும் கூறியிருக்கிறார். இந்த மாணவியின் குடும்பத்தை பற்றியும் எனக்கு தெரியும். என்றால் அவர் தகப்பன் அந்த பாடசாலையின் பழைய மாணவர். அவர் தாயாரும் அங்கே கல்வி கற்றிருக்கின்றார். எனவே அந்த மாணவியை அவர் அந்த அனுமதி முதலாம் வகுப்புக்கு அனுமதி பெறுகிற போது கூட நான் அதை நினைத்தேன். அவர் நினைத்திருந்தால் அவர் இந்த தகப்பன் ஒரு வைத்தியர், அப்ப அதனால ஒரு பாடசாலையை விட்டிருக்கலாம். இருந்தாலும் மில்லத் மத வித்யாலயமும் சளைத்த பாடசாலை இல்லை என்பதும் அவர் படித்த பழைய பாடசாலை, அவர் பழைய பாடசாலை அந்த பாடசாலையை சேர்க்கிறதுக்கு அவராக வந்து விண்ணப்பத்தை பெற்று சென்றார். எனவே இந்த மாணவி அந்த அனுமதி பெற்றார். கல்வி கற்கின்ற அந்த ஆசிரியர் பல தடவைகள், அவரது ஆசிரியர் பேரும் ஜெசீமா, எனது பேர் தான் ஜெசீமா ஜவுபர். அவரிடம் கேட்டு பார்க்கிற பொழுது அதில் கூட அவர் ஜெசீமா அதிபர் யார் என்று கேட்டாலும் ஜெசீமா, ஆசிரியர் அவருடைய வகுப்பாசிரியர் யார் என்று கேட்டாலும் ஜெசீமா. நான் நினைத்து அதிபரை தான் குறிப்பிடுகிறார். ஆனால் 2 வெவ்வேறு நபர்கள், பெயர் ஒன்றாக இருக்கிறார், பதவியில் உள்ளவர்கள், பேர் ஒன்று. எனவே அவர் மிகவும் ஜெசீமாசின் சுறுசுறுப்பார் ஆசிரியர் தான் அவரும். எனவே இந்த மாணவியின் திறமைகளை பற்றி சொல்லியிருக்கிறார். ஒரு அமைதியான சுபாவம் உள்ள ஒரு மாணவி, அந்த ஆர்ப்பாட்டம் மற்ற ஒரு அமைதியான ஒரு சுபாவம், ஆனா திறமை அமைதி புயல் என்று சொல்லுவார்கள். அதே மாதிரி தான். ஆனா இருந்தாலும் அவர் திறமையானவர், வேகமும் விவேகமும் கொண்ட ஒரு மாணவியாக காணப்படுகிறார். எதையும் விலகுவில கிரகித்துக் கொள்வார். எனவே நான் அந்த சந்தர்ப்பத்தில் அதை யோசித்தேன். அது சில அவரது அந்த தகப்பன் ஃபாதர் அப்பாவும் ஒரு பொது சுகாதார பரிசோதனை இரட்டையாட்டில் இருக்கிறார். எனவே அந்த ஃபேமிலிக்குரிய மூத்த வாப்பா தகப்பன் வாப்பா, அப்ப ஃபாதர் வாப்பா, அப்ப அந்த இருக்கலாம். தாயார் ஃபேமிலியும் நல்ல ஃபேமிலி, படித்த ஃபேமிலி. எனவே இவர் அந்த அவர் தந்தை வைத்தியராக இருக்கிறார், ஹுஸ்னி, டாக்டர் ஹுஸ்னி. எனவே அந்த அடிப்படையில் இந்த மாணவி இயற்கையாகவே ஒரு திறமை உள்ள இறைவன் கொடுத்திருக்கிற கொடையாக இருக்கிறது. சந்தோஷப்பட்டேன் நான். எனவே இந்த சந்தர்ப்பத்தில் தான் இந்த செய்தியும் எனக்கு கிடைத்தது. ஆசிரியர் சரியாக அடையாளம் கண்டிருக்கிறார் அந்த மாணவியை என்று நான் இந்த சம்பவத்தை கேட்டவுடன் நான் புரிந்து கொண்டேன். எனவே இதன் பின்னர் அந்த மாணவியை ஆசிரியர் என்னிடம் அழைத்து வந்து, இவர் தான் அந்த மாணவி, எனக்கு தெரியும் அந்த மாணவி பாடசாலைக்கு வருகின்ற போது அவரது ஃபாதர் ஏற்றுக்கொண்டு விடுவதை நான் பார்த்திருக்கின்றேன். எனவே அந்த மாணவியை அழைத்து வந்து இவர் தான் அந்த மாணவி சொல்லி பற்றி சொன்னார். மிகவும் திறமையான போது நான் சொன்னேன், இவ்வாறான பிள்ளைகள் இவர் எதிர்காலத்துல பல சாதனைகளை இன்னும் படைக்க வேண்டும். அப்ப அதற்காக நாங்கள் ஊக்குவிக்க வேண்டும் அவர்களை. வகுப்பாசிரியர் அதிக அக்கறையுடன் செயல்படக்கூடிய ஒரு துடிப்பான ஆசிரியர், அவர் ஒரு சிரேஷ்ட ஆரம்ப கல்வி ஆசிரியர். எனவே அவர் அந்த திறமையை மேலும் மேலும் கொடுக்க வேண்டும். இதன் மூலம் மற்ற பிள்ளைகளும் சாதனைகள் படைப்பதற்கு ஒரு ஊக்குவிப்பாக இருக்க வேண்டும் என்று நான் அன்றைய தினமே அந்த முதலாம் 2ஆம் வகுப்பு, என்றால் அந்த இவர் கல்வி கற்கிற வகுப்பும் அடுத்த வகுப்பு, அந்த 2 வகுப்புகளையும் நான் அந்த மாணவர்களை எடுத்து, அந்த 2 பிள்ளைகளை எடுத்து
காரியாலயத்துக்கு முன் இருக்கிற அந்த மைதானத்திலே வைத்து இவரை பற்றி அறிமுகப்படுத்தி இவரது சாதனைகளை பற்றி அந்த பிள்ளைகளுக்கும் சொல்லி அவர்களை உற்சாகப்படுத்தி இந்த பிள்ளைகள் மாணவியை உற்சாகப்படுத்தி இவ்வாறாக நீங்களும் பல திறமையுடைசாலிகளாக வருவதற்கு சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது. எனவே பெற்றோர்கள் பாடசாலை என்பது 6 மணித்தியாலம் தான் பிள்ளைகள் ஆசிரியரோடு இருக்கிறார்கள். மிச்ச மிகுதி நேரம் முழுக்க அந்த பிள்ளைகள் பெற்றோருடன் தான் இருக்கிறார்கள். எனவே பாடசாலையில் கொடுக்கப்படுகிற அத்தனை விடயங்களையும் பெற்றோர் கவனித்து பெற்றோர் ஊக்குவிக்க வேண்டும். பாடசாலை ஒரு மாணவி சாதனை படைக்கார் என்றால் அது முதலாவது இறைவனின் நாட்டம். இரண்டாவதாக என்னன்னு சொன்னா ஆசிரியர்கள் வழிகாட்டுவார்கள். அந்த வழிகாட்டுகின்ற அந்த நெறிப்படுத்துகின்ற அந்த விடயத்தை பெற்றோரும் என்ன செய்ய வேண்டும், அதை ரிப்பீட் பண்ண வேண்டும். அப்படி அந்த பிள்ளைகள் அவதானமா இருக்கின்ற பொழுது, ஆர்வமா இருக்கின்ற போதுதான் அந்த பிள்ளைகள் பல சாதனைகளை படைப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. எனவே அந்த வகையில் இந்த பெற்றோரை நான் சந்திக்க வேண்டும். இந்த மாணவி இவ்வாறான ஒரு திறமை, அதாவது மிகவும் சிறிய ஒரு மாணவி, அப்ப அந்த வயதுல இவ்வாறு ஒரு மெமரி பவர் அவருக்கு இருக்கிறாமண்டா அது எதிர்காலத்தில் அவர் இன்னும் பல துறைகளுக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கின்றது என்றால் இப்பொழுது நாங்கள் பார்க்கின்ற பொழுது அதிபர் அவர்களே, குறிப்பாக நாங்கள் எங்களுடைய நேச நாடாக இருக்கின்ற அயல் பிராந்தியம் அல்லது நாடாக இருக்கின்ற இந்தியாவிலே கூட இவ்வாறான அந்த ஞாபக சக்தி உள்ள குழந்தைகள், இளைஞர்கள் எல்லாம் தங்களுடைய திறமையை வெளிக்கொணர்ந்ததினால், அவர்களை சரியான சூழ்நிலையை வைத்து ஊக்கப்படுத்தியதனால் இன்று அவர்கள் மேலத்தைய நாடுகளில் மிகப்பெரிய ஒரு உயர்நிலைகளில் இருந்து இன்று அவர்கள் பல்வேறு சாதனைகளை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். எனவேதான் எங்களுடைய பிள்ளைகளுக்கும் வாய்ப்பு இருக்கிறது. அவர்களுக்கும் எதிர்காலத்தில் நமது நாட்டில் இருந்தோ அல்லது அயல் நாடுகளுக்கு சென்றோ அல்லது எங்காவது சென்று அவர்கள் இந்த திறமைகளை வெளிக்கொணர்ந்து சமூகத்திற்கு பல்வேறு சேவைகளை ஆற்றக்கூடிய வாய்ப்பு. குறிப்பாக நீங்கள் சொல்வதை போல விஞ்ஞானத்துறையிலே, வைத்திய துறையிலே, அதே போன்று இன்னொரு பல்வேறு துறைகளிலே இன்னும் எங்களுடைய குழந்தைகளை ஊக்குவிக்கின்ற பொழுது, ஏலவே நீங்கள் குறிப்பிட்டதை போன்று அவர்களை ஊக்குவிப்பது என்பது அவர்களை என்ன துறையிலே ஆர்வம் என்பதை அவர்களை மிக நுணுக்கமாக கண்டுகொள்ள வேண்டும். அதை கண்டுகொள்ளக்கூடிய ஒரு இடம் பாடசாலை தான். ஏனென்றால் பாடசாலை வகுப்பறையில் 35 பிள்ளைகள் இருக்கிறார்கள். அவர் 35 பிள்ளைகள் 35 பெற்றோர்களின் பிள்ளைகள். பெற்றோர் ஒரு பிள்ளை தான் அடையாளம் காணுவார்கள். ஆசிரியர் என்ற போது சகல பிள்ளைகள் என்ற அவர் ஒவ்வொரு பிள்ளை எந்தெந்த துறையில் ஆர்வம் உள்ளவர் கண்டுகொள்வார். எனவே அந்த கண்டுகொள்கிற அந்த சந்தர்ப்பத்தில் அவர் ஊக்குவிக்கின்ற போது அதை மேலும் மேலும் ஊக்கப்படுத்துவர்களாக பெற்றோர்கள் இருக்க வேண்டும். ஆசிரியர் பெற்றோர்கள் தொடர்பாடல் இருக்க வேண்டும். அப்படி இருக்கின்ற நேரம் அந்த பிள்ளை பல சாதனைகளை படிக்கலாம். இப்ப ஷப்னம் இமாரா முதலாம் ஆண்டு முதலாம் தரத்துல உங்களுடைய அந்த 10 வருட கால பகுதியில முதலாம் தரத்திலே ஒரு பிள்ளை இவ்வாறான சாதனை பெற்று முதல் மாணவி அவதான். அந்த பாடசாலைக்கு முதலாம் தரத்தில் இவ்வாறான ஒரு மாணவிதான் இவ்வாறான ஒரு சாதனையை படைத்திருக்கின்றார். அதே நேரத்திலே நீங்கள் அந்த சரியாக அந்த எந்தெந்த ஆசிரியர்களை எப்படி ஊக்கப்படுத்த வேண்டுமோ அவர்களை அந்த பிள்ளைகளுக்கு ஏற்றாற் போல தங்களை செதுக்கிக் கொள்வதற்கு அல்லது ஆசிரியர்களை தங்களுடைய களங்களையும் சரியாக அமைத்துக் கொள்வதற்கு நீங்கள் வாய்ப்பளிக்கிறீர்கள். அதே நேரத்திலே அதிபர் அவர்களே, சில நேரங்களிலே இந்த இவ்வாறான பிள்ளைகள் சாதித்து விட்டது என்பதற்காக ஒரு சில பிள்ளைகளும் மனமுடைந்து போவதும் உண்டு. இப்படி சாதித்து விட்டது, எங்களால் முடியாதோ, இந்த காலப்பகுதி போய்விட்டார். ஏனென்றால் சில நேரங்களிலே எல்லோரும் அல்ல, ஒரு சில பெற்றோர்கள் இந்த பிள்ளைகளை இப்படி பாத்தியா அந்த பிள்ளை எப்படி வந்தீங்க, பாத்தியா இந்த பிள்ளை எப்படி வந்திருக்கு என்று சொல்லி இப்படி எல்லாம் என்ன செய்வாங்க, ஒரு வகையான மன சஞ்சலத்தை பிள்ளைகளுக்கு ஏற்படுத்தும் தவறான விஷயம். இதை பற்றி என்ன சொல்கிறீர்கள்? நீங்கள் குறிப்பிடுவது போல ஒரு தவறான விஷயம். ஏனென்றால் இறைவன் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒவ்வொரு விதமான திறமையை தான் கொடுத்திருக்கிறார். இப்ப சில பிள்ளைகள் வகுப்புல முதல் 2ஆம் ஆழ்வாரத்துல மிகவும் தீவிரமாக இருப்பார்கள். சில மாணவர்கள் ஆக்க வேலைகள்ல இருப்பார்கள். சில மாணவர்கள் இசையில இருப்பார்கள். சில மாணவர்கள் விவேகத்தோட தொடர்பானவர்களாக இருப்பார்கள். அப்ப அதை இனங்கண்டு ஆசிரியர்கள் பிள்ளைகள் அடையாளப்படி அந்த துறையில ஊக்குவிக்கின்ற நேரம் பெற்றோர்கள் பொருந்தி
திருந்திக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் பெற்றோர்கள் எப்பொழுதும் ஒரு பெற்றோர், நான் பெற்றோர்கள் கூட்டத்துல சொல்லுன்ற விடயம், இந்த பிள்ளைய போல நீ வர வேண்டும், இந்த பிள்ளை இப்படி வந்திருக்கிறது, எனவே நீ இப்படித்தான் வர வேண்டும் என்று பிள்ளைகளை திணிக்க கூடாது. எனவே உனக்கு இந்த வயதுல திறமை இருக்கிறது மகன், அவர் இதில் 1ஆம் இடத்தை பெற்றார் தவணை பரீட்சையில் என்றால், நீ இந்த வகையில் திறமை உள்ளவரா இருக்கிறார், எனவே நீ உனது திறமையை உயர்த்த வேண்டும், அதே வேளையில் நீ படிப்பில் இன்னும் ஆர்வம் காட்ட வேண்டும் என்று ஊக்குவிக்க வேண்டுமே ஒழிய, இந்த பிள்ளைகளை ஒப்பிட்டு பெற்றோர்கள் அந்த செய்கின்ற நேரம் பிள்ளைகள் பாதிப்படைவதற்கு வாய்ப்பு. குறிப்பிடுவதை போல், அதாவது பில்கேட்ஸ் போன்ற, அதாவது இந்த கணினித்துறையின் முன்னோடிகள் எல்லாம் சொல்வது, இந்த உங்களை அடுத்தவர்களோடு ஒப்பிட்டு பார்க்காதீர்கள், டோன்ட் கம்பேர் வித் எனிஒன் என்று சொல்வார்கள். ஏனென்றால் உலகிலேயே மிகப்பெரிய சங்கடத்தை அல்லது மிகப்பெரிய ஒரு பிழை என்று சொன்னால் அதை மற்றவர்களோடு நமது பிள்ளைகளை ஒப்பிடுவது, அல்லது நாம் மற்றவர்களோடு நம்மை ஒப்பிட்டு பார்ப்பது. அது ஒரு பெரிய பாரிய உளத்தாக்கத்தை ஏற்படுத்தி காலப்பகுதியில மனநோயாளிகளை கூட பெரிய ஆட்கள் மாறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஏனென்றால் அப்படி ஒதுக்கப்பட்டு விடுவார்கள். நாம் இதுக்கு கையால் ஆகாத ஒரு ஆள், இந்த விஷயம் நம்மளால ஏற்று செய்ய முடியாது, இவரை போல முன்னேற முடியாது. அப்படி அல்ல அது. ஏனென்றால் இப்ப நாங்கள் பார்க்கணும், ஓயல் பரீட்சை எடுத்துக்கொண்டால் அதில் 9 சித்தியை பெற்ற பிள்ளைதான் 7 வைத்தியராக வரும் என்று அல்ல, அது என்ஜினியராக வரணும் பெற்றோர் எதிர்பார்க்கிறார். ஆனா பிள்ளை வேறொரு துறையில நான் படிக்க போகிறேன் என்று சொன்னால் பெற்றோர் விட்டுவிட வேண்டும். அது பிள்ளைதான் படிப்பது, பெற்றோர் அல்ல படிக்கிறது அல்ல. எனவே அந்த பிள்ளை வேறொரு துறையில முன்னோர் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, முந்தி பிந்தி வரலாம் தானே. அப்ப அதனால சில பெற்றோர் அப்படி இல்லை, நீ படிக்கணும், நீ டாக்டரா தான் வரணும், இந்த பிள்ளைகளுக்கு அந்த கண்ணக்கவே கொடுக்கிறது. அப்படி அல்ல, அந்த பிள்ளைக்கு பொருத்தமானது முக்கியமான ஒரு துறை ஏஎல் தான். அந்த மாணவர்கள் ஓயல் பரீட்சை தான் எழுதி முடிந்த பின்னர் தான் அவர்கள் எதிர்காலத்துக்காக மாணவர்கள் கற்பதற்கு தயாராகிற ஒரு படிப்பு தான் ஏஎல். எனவே அது மாணவர்கள் விருப்பத்துக்கு விட்டுவிட வேண்டும். அப்ப அந்த நேரம் அப்படி விடுகின்ற நேரம் அவர்கள் ஏதோ துறையில முன்னேறி அவன் போய்விடுவார்கள். இதை விட்டு பெற்றோர் துணிக்கிற நேரம், ஆரம்ப கல்வியிலையும் இப்பாறு பெற்றோர் இப்படி வர வேண்டும் இப்படி வர வேண்டும் என்று பிள்ளைக்கு அதை திணிச்சு கொடுத்து இங்க வார நேரம் இதைத்தான் படிக்க வேண்டும் என்று செல்ற நேரம் அந்த மாணவர்கள் ஓயலில் விட்டு விடுகிறார். ஆனால் அவர்களை விட 2A 3A 9A எடுத்த பிள்ளை இங்க படிப்பை விடுகிறது. ஆனா 2A 3A எடுத்த பிள்ளை உச்சகட்டத்துக்கு. ஆனா என்ன பொறுத்தவரை நான் சொல்றேன், மாணவர், நான் எந்த அனுபவத்தை கல்வித்துறையில பாடசாலையில் ஆசிரியராக அதிபராக இருந்த துறையில் 32 வருஷமான்றது, அந்த 32 வருடங்கள் நானும் 17 வருட காலம் ஆசிரியராக இருந்திருக்கிறேன். நான் அறிந்த உண்மை என்னன்னு சொல்லி சொன்னா, இந்த பிள்ளைகள் சுயமா படிக்கிறது 9ஆம் ஆண்டுல தான் ஏற்படுகிறது. அது வரைக்கும் பிள்ளை பெற்றோர்லாம் தங்கி இருக்கு. அந்த அப்படியான பிள்ளைகள் 9ஆம் ஆண்டுல விட்டு விடுகிறது. அந்த சுயமாக வீக்காக வகுப்புல இருந்து ட்ரை பண்ணி நான் படிக்க வேண்டும் என்ற ஒரு அப்படி வர பிள்ளை 9ஆம் ஆண்டு எழுந்திருது. இந்த பிள்ளை எல்லாம் நீ படி என்று பெற்றார் சொல்லி படிக்க வச்ச பிள்ளை கிளாஸுக்கு போ, கொப்பி எடுத்து பேக்கில் வச்சு கொடுத்து அப்படி அனுப்பின பிள்ளை அங்கால போக அதை விட்டு விடுகிறது. எந்த அனுபவம். எனவே இந்த மாணவி 1ஆம் ஆண்டுல எந்த துறையில சாதனை படைத்திருக்கிறார், இவர் உண்மையிலேயே எதிர்காலத்தில் பெரிய ஒரு எதிர்காலம் இருக்கிறது இவருக்கு. அந்த வகையில நாங்க பிள்ளைகளை இனம் கண்டு அந்த துறையில விட்டா அவங்க சாதனைகளை தொடர்ந்து பிழைத்தவர்களா இருப்பாங்க. பிள்ளைகளுக்குள்ள ஒரு ஏற்றத்தாழ்வுன்றதை பெற்றோர்கள் தான் உருவாக்கிக்கொள்வாங்க, பிள்ளைகள் அல்ல என்பதுதான் எந்த கருத்து. நாங்கள் காத்தான்குடி மில்லத் பெண்கள் உயர்தர பாடசாலையினுடைய அதிபர் திருமதி ஜெசீமா முசம்மில் அவர்களோடு பேசிக் கொண்டிருக்கிறோம். அதாவது ஷப்னம் இமாரா 47 பூச்சிகளின் பெயர்களை அதாவது 30 செகண்ட்களில் அதிவேகமாக சொல்லி இருக்கிறார். அந்த மாணவியினுடைய பாடசாலை தான் காத்தான்குடி மில்லத் பெண்கள் உயர்தர பாடசாலை. அந்த பாடசாலையினுடைய அதிபர் திருமதி ஜெசீமா முசம்மில் அவர்களோடு நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே இறுதியாக கூறுங்கள் அதிபர் அவர்களே, அதாவது ஷப்னம் இமாரா இந்த சாதனை படைத்திருக்கிறார், அவருக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? அதே போல பாடசாலையிலே ஏதாவது நிகழ்ச்சிகள் ஒழுங்குகள் ஏதும் இருக்கிறதா அவரை ஊக்குவிக்கும் முகமாக?
நான் அவருக்கு சொல்ல வேண்டிய முக்கியமான விடயம் என்னவென்றால், இந்த மாணவியின் உண்மையிலேயே இவர் விவேகம் உள்ள மாணவியாக இருக்கிறார். எனவே அந்த நுண்ணறிவு என்கிறது விவேகம் மிகவும் முக்கியமானது ஒரு மாணவி. அதை தொடர்ச்சியாக ஊக்குவித்துக் கொண்டே வர வேண்டும். இப்ப சில சந்தர்ப்பங்களில் ஸ்காலர்ஷிப்புக்கு பெற்றோர் ஊக்குவிக்கிட்டு 6ஆம் ஆண்டுல விட்டுறாங்க. அந்த பிள்ளை படிக்கணும் 6ஆம் ஆண்டுல விட்டுறாங்க. எங்களோட பாடசாலையில ஸ்காலர்ஷிப் பாஸ் பண்ணின பிள்ளை ஓஎல்ல ஃபெயில் பண்ண அனுபவம் இருக்கிறது, ஓஎல்ல ஓலஃப் எடுத்த அனுபவம் இருக்கிறது. எனவே இந்த இவர் அடையாளம் காணப்பட்ட இந்த மாணவி தொடர்ச்சியாக ஊக்குவிக்கப்பட வேண்டிய ஒரு ஆள். எனவே இவர்களுக்கு ஆசிரியர்கள் வழிகாட்டல்களோட பெற்றோர்கள், அவரது மாணவியின் தாயார் மிகவும் அக்கறை செலுத்துகின்ற ஒருவராக நான் தாயாரை உடனடியாக அழைத்து சந்தித்தேன். எனவே அந்த தாயார் தொடர்ச்சியாக அந்த மாணவியை பின்னால அவருக்கு பின்தொடர்ந்தால் இவர் எதிர்காலத்தில் பல சாதனைகள் படைப்பதற்கு பல வாய்ப்புகள் இருக்கின்றது. ஏனென்றால் அவரது குடும்பத்தும் ஒரு இயற்கையாகவே பரம்பரையாக ஒரு படித்த குடும்பமாக இருப்பதனால அவர் பல சாதனைகளை அவர் ஒவ்வொரு வகுப்புலையும் விட்டி போகலாம். எனவே இவர் இவ்வாறான ஒரு சாதனையை படைத்திட்டார் என்ற உடனேயே நான் இவருக்கு ஒரு உடனே ஊக்குவிக்கணும் என்று நான் இடத்துல குறிப்பிட அதை முடிக்கவில்லை. அந்த மாணவர் 2 வகுப்பு மாணவர்களையும் எடுத்து இந்த மாணவியை கதவை இந்த பற்றி எல்லாம் சொல்லி பிள்ளைகளுக்கு முன்னிலையில் சொல்லி அவருக்கு பாடசாலை ஒரு கிஃப்டும் அந்த இடத்திலே நான் கொடுத்தேன். அவ கொடுக்குற நேரம் மாணவர்கள் அவருக்கு பெரிய சந்தோஷம். அப்ப மாணவிகள் எல்லோரும் அந்த அவரை கைதட்டி ஆராதனம் செய்வது சரியான சந்தோஷமா இருந்தது. உடனே வகுப்பாசிரியர் அதை அவர் தாயாருக்கும் அந்த போட்டோவை உடனடியாக அனுப்ப தாயார் பாடசாலைக்கு வர இருந்தார். அப்ப அவர் சொன்னார் என்னன்னா, இவர் இவ்வாறு இந்த சாதனை படைக்கிறதுல ஒரு காரணம் இவர் அடிக்கடி சொல்வதாம், நீங்க இந்த பாடமாக்கினா அந்த இது உங்களுக்கு அதிபர் பரிசு தருவா, அந்த இது ஆசிரியர்கள் எல்லாம் பாராட்டுவார்கள் என்று சொல்லித்தான் இவர் கட்டுக்கோப்போ கொண்டு வந்தியா. அவர்களுக்கு பெரிய சந்தோஷமா இருந்து நாங்க அந்த உடனே அதை செய்து விட்டோம், பெற்றோர்கள் வந்து தெரியப்படுத்துவதற்கு முதலே நான் அதை செய்து விட்டேன் என்று சொல்லி அவர் எனக்கு நன்றி தெரிவித்து விட்டு அவர் சென்றார். எனவே அந்த மாணவிக்கு நல்ல ஃபியூச்சர் இருக்குது. நான் தான் சொல்ல வாரு, அந்த மாணவிக்கு எதிர்காலத்தில் நல்ல ஃபியூச்சர் இருக்கு. ஆனா அவர் மிகவும் அமைதியான ஒரு மாணவர், தகப்பனும் அமைதியான ஒரு ஆள் தான். அவர் ஃபாதர் ஹுஸ்ன் டாக்டரும் மிகவும் அமைதியான ஒரு ஆள். அவர் அவர் படித்த காலங்கள் அந்த வழியால வருகின்ற போது நான் பார்த்திருக்கிறேன். அவர் அந்த வீட்டில இருந்து மிகவும் அமைதியாகத்தான் நடந்து செல்வார். எனவே அதே பாணிதான் அந்த பிள்ளையிலையும் இருப்பதை அவதானித்தேன். எனவே அமைதியானவர்கள் அமைதியாக இருந்து பெரிய பெரிய சாதனையெல்லாம் படைக்கிற திறமைகள் இருக்கிறது. அந்த அடிப்படையில் அவர் இறைவன் மேலும் அவர் சிந்தனைகளை விருத்தியாக்க வேண்டும், ஞாபக சக்தியை கொடுக்க வேண்டும். அவருக்கு எதிர்காலத்தில் அவரை ஒரு நோய் நொடி இல்லாத பாதுகாத்து அவர் தாய் தகப்பன்ற எதிர்பார்ப்பு போல அவர் சாதனைகளை படைக்க வேண்டும். எப்படி அவர் செய்தாலும் அவர் இந்த மில்லத் மகள் வித்யாலய மில்லத் பெண்கள் உயர்தர பாடசாலை இருந்துதான் 1வது தரத்தில் இவ்வாறான ஒரு சாதனையை படைத்தார் என்பது அது மறக்க முடியாத மாற்ற முடியாத ஒரு பதிவேடாக போய்விட்டது. எங்கள் பாடசாலையை பொறுத்தவரை நான் ஒரு வரலாற்று சாதனை என்றுதான் அதனை கூறுவேன். எனவே நாங்கள் பாடசாலை சார்பாக அவரை வாழ்த்துகிறோம். அதிபர் ஆசிரியர்கள் எங்களை பாடசாலை அபிவிருத்தி குழு சார்பாக நாங்கள் அவரை வாழ்த்துகிறோம். அதன் வேளையில் அவரை ஊக்குவித்தவரை பெற்றோர்களுக்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அவரை அடையாளம் கண்டு அவரை பாடசாலையில் அவரை ஊக்கப்படுத்தி அதே வேளையில் அவரை என்னிடமும் அவர் இவ்வாறான திறமையான மாணவி என்று தெரிவித்த அந்த வகுப்பாசிரியர், பகுதி தலைவர், பிரதி அதிபர் அனைவருக்கும் அதிபர் என்ற வகையில் எனக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதாவது இப்பொழுது இந்த கேள்வியை கேட்காமல் செல்வது என்பது முழுமை பெறுமா என்று தெரியவில்லை. அதாவது உங்களுடைய இந்த காத்தான்குடி மில்லத் பெண்கள் உயர்தர பாடசாலை இவ்வாறான சாதனையாள மாணவர்களை இன்னும் உயர்த்துவதற்காக உங்களுக்கு தேவைப்படுகின்ற பலங்கள் என்னவாக இருக்கும்? சில வேளை இதற்கு பொறுப்பான அதிகாரிகள் இதனை பார்த்து கொண்டிருந்தால் நிச்சயமாக அவர்களும் இதனை தெரிந்து கொள்ளக்கூடிய அல்லது சம்பந்தமான ஒரு தெளிவை பெற்றுக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அது பற்றி ஒரு சிறிது சொன்னால் பொருத்தமாக இருக்கும். அந்த மாணவர்கள் திறமையான மாணவர்கள் இருப்பதனால எங்களுக்கு தேவையான வளங்கள் சரியான முறையில் அவர்கள் கொடுக்கப்படுகின்ற பொழுது இன்னும் எங்களுக்கு இலகுவாக இருக்கும். ஆனால் எங்கள் பாடசாலையில் இருக்கின்ற ஆசிரியர்கள் என்னை பொறுத்தவரையில் மேலதிகமான அந்த பயிற்றுவிப்பதற்கு விட மிக மிக திறமையான சிரேஷ்ட ஆசிரியர்கள் தான் இருக்கிறார்கள். எனவே இந்த நான் உதாரணமா சொன்னேன் உங்களுக்கு, அந்த வியட்நாமுக்கு ஒலிம்பியாட் போட்டிக்கு சென்ற அந்த மாணவிய
தனது வீட்டுக்கு எடுத்து தினசரி அந்த வீட்டுக்கு எடுத்து அந்த ஆசிரியர் லரீஃப் ஆசிரியர் திருமதி லரீஃப் ஆசிரியர் அவர்கள் அவருக்கு தேவையான பயிற்சிகளை விரைவாக வழங்கி கொண்டு இருப்பார் அதிகமாக. அதே போல அவர் பெற்றோரோடு நிறைய தொடர்புகளை வைத்திருந்தார். எனவே அப்படியான அந்த வளங்கள் பாடசாலை இருக்கிறது. மேலதிகமாக எனக்கு தேவைப்படுகின்ற போது நான் காரியாலயத்தில், அதாவது எங்கள் வலய கல்வி அலுவலகத்தில் உள்ள வளவாளர்கள், உதாரணமாக உதவி கல்வி பணிப்பாளர்கள், பிரதி கல்வி பணிப்பாளர், அடுத்ததாக சேவைக்கால ஆலோசகர், இவர்கள் பாடசாலைக்கு வருகிற நேரம் நான் அவர்களிடம் அந்த பொறுப்பை கொடுப்பேன். கொடுத்தால் அவர்களும் அதற்கு தேவையான வழிகாட்டுகளை வழங்குவார்கள். நான் நினைக்கிறேன் அந்த மாணவிக்கு மெட்சொல்பியாட்டுக்கும் அந்த சீனான் அப்படின்ற மாணவி சென்றார். அப்ப அதற்கு கூட அந்த ஏடியாக இருக்கிற கணித பாட ஏடி எங்களோட அகமது சார் அவர் வீட்டுக்கு வந்து அவருக்கு வலய கல்வி பணிமனை சார்பாக வீட்டுக்கு வந்து அவருக்கு அவர் மெட்சொல்வியாட் படிக்கும் சென்றவர். சயின்ஸ் மட்டுமல்ல, தேசிய மட்டம் வந்து சர்டிபிகேட் எடுத்தவர். எனவே இவர் வந்து சயின்ஸ்ல தான் வியட்நாமுக்கு சென்றவர். அவர் வீட்டுக்கு வந்தும் அவருக்கு அந்த மாணவி அவர் எங்களை வலயத்துக்கும் பெருமை தானே. அது பாடசாலை ஒரு சாதனை படைக்குது என்றால் பாடசாலைக்கு மட்டுமல்ல, வலயத்துக்கு பெருமை. ஏன்னா இந்த வருடம் தலைமை புலம பரிசில் பரீட்சை பெறுபேறு வந்தது. அப்ப அந்த பெறுபேற்றில் எங்களது பாடசாலை தான் வலய மட்டத்தில் சாதனை படைத்தது வீதாசார் ரீதியாக. ஏன்னா வீதாசார் ரீதியாக எங்களது பாடசாலையில் 53 மாணவர்கள் தோற்றி 20 மாணவர்கள் சித்தி பெற்றார்கள். அது எங்களுக்கு 38 வீதம். அதே வேளையில் மீரா பாலிகா வித்யாலயம் 36 வீதம், அது 32 வீதம் கிளரியா வித்யாலயம். அப்ப எங்களை வலய மட்டத்துல தோற்றிய பாடசாலைகள் சொல்ல அவர் ஓட்டமாவடி காத்தாங்க. இதுல நாங்க இந்த முறை 1ஆம் இடம் பெற்று சாதனை படைத்த பாடசாலை. அந்த வகையில் பெண்களுக்கு என்று முதல் ஆரம்பிக்கப்பட்ட பாடசாலை 1928ஆம் ஆண்டு 5ஆம் மாதம் 1ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்ட பாடசாலை மில்லத் பெண்கள் சாதனை படைத்திருக்கிறீர்கள். மில்லத் பாடசாலை தான் நீங்கள் முதலாவதாக அதிபர் ஜெசீமா முசம்மில் அவர்களே, அதாவது நாங்கள் அதிபர், அதாவது காத்தான்குடி மில்லத் பெண்கள் உயர்தர பாடசாலையினுடைய அதிபர் திருமதி ஜெசீமா முசம்மில் அவர்களோடு பேசியிருந்தோம். அதாவது ஷப்ரம் இமாரா படைத்திருக்கின்ற இந்த சாதனை அதிபரோடும் பேசுவதற்கு தூண்டி இருக்கிறது. எனவே நல்லது எங்களுடைய அன்பு சொந்தங்களே, இந்த நிகழ்ச்சியை உங்களுடைய பிள்ளைகளுக்கும் ஒரு ஊக்குவிப்பாக எடுத்துக்கொள்ளுங்கள். அவதானி டிவி ஊடாக, அதே போன்று MJM சுக்ரி என்கிற பக்கத்தினூடாக, அதே போன்று நியூஸ் ரூட் என்கிற பக்கத்தினூடாக முகநூல் தளத்திலும் யூடியூபிலும் நீங்கள் சென்று ஷேர் பண்ணி இந்த விஷயங்களை லைக் பண்ணி அதே போன்று சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு உங்களுடைய ஆதரவை தாருங்கள். உங்களுடைய குழந்தைகளும் திறமை மிக்கவர்களாக இருந்தால் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். நிச்சயமாக நாங்கள் நேரடியாக உங்கள் இடத்திற்கு வந்து அவர்களை ஒளிப்பதிவு செய்வதற்கு அல்லது அவர்களது திறமைகளை வெளிக்கொணர்வதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி தர தயாராக இருக்கின்றோம். இது உங்கள் அன்பின் MJM சுக்ரி. தொழில்நுட்பத்தில் உதவிய மதியன்பன் மஜீத் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெற்றுக் கொள்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம். ஆய்பவான்.